ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம மினி விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இட்லி தோசை சப்பாத்திலாம் பண்ணும்போது அதுக்கு என்ன சைடிஷ் பண்ணுறதுங்கிறது தான் நமக்கு பெரிய யோசனையாக இருக்கும். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா முட்டை தக்காளி தான் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெயில் கடுகு, சீரகம், சோம்பு தாளித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக வெங்காயம் கண்ணாடி பை வரைக்கும் வணக்கிட்டு உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வணங்கிடும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து அது லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா தூள் வீட்டில் அரைச்சது. நீங்கள் இல்லை அப்படின்னா சில்லி பவுடர், தனியா பவுடர், கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து தக்காளி நல்லா வணங்குற அளவுக்கு மூடி போட்டு விட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா 3 முட்டை, கொஞ்சமாக மிளகுத்தூள், முட்டைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வணக்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் முட்டை எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.